السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد معدن الجود والكرم سيدي مرشدي وسيلتي سركار قبلہ رضي الله تعالى عنه واسع اللطف واليمم وبارك وسلم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய ஃபஸலோ கரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் முஸ்லீமாக மூமினாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான ஹபீப் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹு தாலா கண்ணியமாக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமிக்க மீலாதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நாளும் இந்த சிறப்புக்குரிய மஜ்லிஸிலே சஜ்ஜாதா கிப்லா இர்ஃபானுல் மஷாயிக் இர்ஃபானுல்லா ஷா தாமத் பரகாத்துஹு அவர்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக அவர்களுடைய ஃபைசானையும் எதிர்பார்த்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா எந்த மகாமில் தன் ஹபீப் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயர்ந்த மகாமிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறான். லக்கது மன்னல்லாஹ அலல் முஃமினீன இது பாஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹு தாலா கொடுத்த மூமின்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் நியாமத்திலே எவ்வளதோ நியாமத்துகள் அல்லாஹ் நம்மளுக்கு செய்து கொண்டிருக்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற நியாமத் உயர்வான நியாமத் ज़ाते अक्सद मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम. कुरान अल्लाह சொல்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பாஸ ஃபீஹிம் ரசூலா. நான் உங்களுக்கு கொடுத்த நியாமத்திலே உயர்வான நியாமத் என் ஹபீப் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நியாமத் எவ்வளவு உயர்வான நியாமத், அதை எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அந்த நியாமத்துடைய மகாம் என்ன, அந்த நபியுடைய அந்தஸ்து என்ன விளங்க முடியாது. நபியை விளங்கியவன் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வை விளங்கியதும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். மகாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய பிறப்பே அலாதியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை எல்லா வஸ்துக்களும் எதிர்பார்த்தது. இவ்வளவு காலம் அல்லாஹ் பார்த்து ரசித்து கொண்டிருந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீனை அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்புகிறான். ஹதீஸிலே வருது, பகல் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டதாம், ரப்பே உன் ஹபீபை பகலில் பிறக்க செய்து என்னுடைய அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக. இரவு கேட்டுக்கொண்டதாம், ரப்பே உன் ஹபீபை இரவில் பிறக்க வைத்து என்னுடைய அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக. காலங்கள் காலங்கள் நபியுடைய மக்காமை விளங்கிய காலங்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டது. நமக்கு தெரியல நபியுடைய அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு வர்றதுக்கு முன்பாவே மோஜிசாவை காட்டினவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அப்ரஹா குர்ஆன் ஆயத்து அலம் தர கைஃப, அல்லாஹ் கேட்கிறான், நபியை நீங்க பார்க்கலையா, கைஃப
எப்படி ஆக்கினேன் நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்ற அலம் தர கைஃப, நபியே ஹபீபே நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த அப்ரஹா சம்பவத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். சர்க்கார் துனியால வர்றதுக்கு 50 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முஅஜிசாக்களை காட்டினாங்க. நபியுடைய தாய் யாருங்க? அவங்க புனிதமான அந்த தாய் ஆமினா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களுடைய மாமி அப்துல் முத்தலிஃப், நபியுடைய பாட்டனாருடைய பீவி அப்துல் முத்தலிஃப்ட வந்து சொல்றாங்க. ஆமினா அம்மாவுடைய மாமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டியா சொல்றாங்க அப்துல் முத்தலிஃப்ட, தம் மருமகள் ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. என்ன மாற்றம்? அவங்க கிட்ட போக முடியல, ஒரு சில வாசனை வருது. அது மட்டுமல்ல, யார் யார்கிட்டயோ பேசுறாங்க, வித்தியாசமான பேச்சு நடக்குது. நாம கண்ணியமான குடும்பம், அதனால நீங்க விசாரிங்க. யார் சொல்றா? ஆமினா அம்மாவுடைய மாமி சொல்றாங்க அப்துல் முத்தலிஃப்ட, கணவர்கிட்ட. அப்துல் முத்தலிஃப் சொன்னாங்க, நீயே கேளுங்களேன், உங்க மாமி தானேன்னு சொன்னாங்க, உங்க மருமகள் தானேன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் கேட்கணும்னு கிட்ட போறேன், ஆனால் எனக்கு பேச்சு வரமாட்டுக்குது. பாருங்க, யார் அவங்க? யார்? ஆமினா அம்மா. உஷாரா பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய், தாப்பனுடைய அந்தஸ்திலே, தாப்பனுடைய விஷயத்திலே ஊமையா இருப்பது நல்லது. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பெற்ற தாய். என்ன ஈமான்? பேசுறதுக்கு பயப்படணும். கடைசியா சொன்னாங்க அப்துல் முத்தலிஃப், நான் கேட்கிறேன். போய் கேட்டாங்க, அருமை மருமகளே, இந்த மாதிரி உங்க மாமி சொல்றாங்களே, என்ன விஷயம்? அப்ப சொன்னாங்க, ஆமா, எப்போ இந்த குழந்தையை என் கருவில் நான் சுமந்தேனோ அன்று முதல் என் உடம்பில் கஸ்தூரி வாசனை வீசுகிறது. ஒரு சில மறைவான கைபான விஷயங்கள் தெரிகிறது. வெளியிலே போனால் மேகங்கள் கொடை பிடிக்குது, நிழல் தருதுன்னு சொன்னாங்க. யாரு சுமந்ததுங்க? ஈருலக சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமந்த தாய்க்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உம்மு ஷிஃபா என்ற பெண்மணி தான் நபி முதல்ல துனியால வந்த பிறகு கையில் சுமந்தார்கள் குழந்தையை. உம்மு ஷிஃபா ரஸியல்லாஹு தஆலா அவங்க சுமந்த அடுத்த பாக்கியம், கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? அவங்களுக்கு அஷ்ரத்துல் முபஷ்ஷரா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் கிஃப்டா கொடுத்தான். யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபியில ஒருத்தவங்க. எவ்வளவு புனிதமிக்க நபி! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காம் என்ன? நபி சொன்னார்கள், லைஸ ஃபீ ஆபாஹிம் மில்லதுன் ஆதமும் சஃபாவுன் குல்லுனா நிகாஹுன். என்னுடைய தாப்பனார் அப்துல்லா முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லோரும் நிக்காவை முறைப்படி செய்து அதில் குழந்தை பெற்றவர்கள் ஒருத்தர் கூட ஹராத்துல பிறக்கலன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகாமே ரசூல் என்ன அந்தஸ்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன மகாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றானோ அதான் நபி. நபி என்ன சொன்னார்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய சொல்லு. அல்லாஹ்வுடைய சொல்லு தான் நபியுடைய சொல்லு. தலீல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மக்கால ஹரம்ல உட்கார்ந்து இருக்கும் போது சஹாபாக்கள் அவங்கள்ட்ட கொண்டு வந்து பையத் செய்றாங்க கையில.
ஹதீஸ்ல வருது, நபிட்ட பையத்து செய்றாங்க கை மேல கை. ஆனா குர்ஆன் ஆயத் என்ன? இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ யதுல்லாஹ ஃபௌக ஐதீஹிம். அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் மீது என் கை, அது உங்க கை இல்ல, ஏன் கைங்கிற அல்லாஹ். ஆனா ஹதீஸ்ல நபியுடைய கை, புகாரி ஹதீஸ். அல்லாஹ் என்ன சொல்றா? அது நபியுடைய கை இல்ல, ஏன் கைங்கிறான். இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்றாங்க. செய்யும் போது யகூதிகள் நிக்கிறாங்க வாசல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணள்ளி தூவுறாங்க. ஹதீஸ் புகாரி சஹீ சித்தா பக்கா ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஹதீஸ் நபி எறிந்தார்கள். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சாபி செய்றா குர்ஆன்ல, வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே மண்ணை எடுத்து நீங்கள் எறிந்தீர்களே, நீங்கள் எறியவில்லை, அல்லாஹ் எறிந்தான். ஒரு டிஃபரண்டும் இல்லை. அப்ப நபியுடைய சொல் அல்லாஹ்வுடைய சொல், நபியுடைய செயல் அல்லாஹ்வுடைய செயல். அப்ப நபின்னு கூப்பிட்டால் அல்லாஹ் தான் கேட்கிறான் யாருன்னு. ஷானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை என்ன மக்காம்ல வச்சிருக்கான் தெரியுமா? நபியை பேர் சொல்லி கூப்பிடலங்க. சலாமுன் யா ஆதம், சலாமுன் யா நூஹ், சலாமுன் யா இப்ராஹிம், சலாமும் மூசா. எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா பேர் சொல்லி அழைத்தான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேர் சொல்லி கூப்பிடுறது ஹராம் இல்லை, மரியாதை குறைவுன்னு அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினா, எந்த நபிமார்கள் மீதும் அல்லாஹ் ஸலவாத்து சொல்லல, எந்த மலக்குகளும் எந்த நபி மீதும் ஸலவாத்து சொல்லல. தன் ஹபீப் மீது அல்லாஹ் ஸலவாத் சொன்னான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, நானும் என் மலாயிகத்தும் சலாம் சொல்கிறோம். யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். நபியை அவ்வளவு புகழ்ற அல்லாஹ். யாசீன், தாஹா, முஸம்மில், அல்லாஹு அக்பர், எவ்வளவு உயர்வான பேரை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துனியாவை படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரத்துல் யாசீனை அல்லாஹ் ஓதினான். ஹதீஸ். நபி எப்போ உள்ளவங்க? நபி எப்போ படைக்கப்பட்டவங்க? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மஹ்லூக் யாரு? அல்லாஹ்வால் முதல் படைக்கப்பட்ட சிருஷ்டி யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நேத்தாப்புல இருக்கிறது நபி, நபி எப்ப பிறந்தாங்கன்னு தெரியும், தெரிஞ்சு கேட்கிறாங்க, அல்லாஹ் முதலில் எந்த சிருஷ்டியை படைத்தான்? ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபீர், குன்தும் ஆதமுல் பைன மாயி வத்தீன், குன்தும் ஆதமுல் பைன மாயி வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணிக்கும் இடையில் இருக்கும் போது நான் இருந்தேன் இல்லை, நான் நபியாக இருந்தேன். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு மின் நூரி, ஹதீஸ். அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு மின் ஹலக், ஹதீஸ். முதலில் என் நூரை படைத்தான், முதலில் என்னை தான் படைத்தான். அல்லாஹ் துனியாவை படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரத்துல் யாசீனை அல்லாஹ் ஓதினான். ஹதீஸிலே வருது. அல்லாஹ் ஓதுறான். துனியா எப்போ படைக்கப்பட்டுச்சு? சயின்ஸ் கேட்டா சொல்லுவாங்க 25,000 கோடி ஆண்டுகள். சரி, ஏன்னா அப்போதான் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், அதனால தான் 25,000 ஆண்டுகள் கோடி. சரி, 25,000 ஆண்டுகள் கோடியா இருந்தாலும் அதிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரத்துல் யாசீனை அல்லாஹ் ஓதினான். எப்படி ஓதுனா? யாசீன்
யாருங்க யாசீன்? முஹம்மது ரசூலுல்லா. யாரு பேருங்க அது? முஹம்மது ரசூலுல்லா. யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், இந்த சங்கைக்குரிய இந்த திருமறையை இறக்கி வைத்தோம். இன்னக லமினல் முர்சலீன். தர்ஜுமா குர்ஆன் தஃப்சீர். இன்னக இன்னஹு என்று அல்லாஹ் போற்றிருந்தால் பிற்காலத்தில் வரக்கூடிய நபியை என்று குறிக்கும். ஆனால் அல்லாஹ் இன்னக இன்னக என்று சொன்னால் லஃப்ஸ் தர்ஜுமா எய்தாப்புல இருந்தா தான், ஆப்போசிட்ல உள்ள ஆளத்தான் சொல்ல முடியும். இன்னக்க நபியை அப்பவே நபி எய்தாப்புல இருந்தாங்க ஆப்போசிட்ல. அந்த நபியை பார்த்து சொல்றான் இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் என்னுடைய நபி. எப்ப சொன்னா அல்லாஹ்? எந்த சிருஷ்டியும் இல்ல, அரிசி இல்ல, குருசு இல்ல, லகு இல்ல, களம் இல்ல, வானம் இல்ல, பூமி இல்ல, கடல் இல்ல, மலை இல்ல, திடல் இல்ல, இன்சான், ஹைவான், ஜமாதாத், நபாதாத், எந்த சிருஷ்டியும் இல்லை. அல்லாஹ் காலிக், முஹம்மது ரசூலுல்லாஹ் மாலிக், ரெண்டே பேர் தான். அப்ப நபி எப்போதே உள்ளவங்க. நபியுடைய ஷான் என்ன, நபியுடைய மகாம் என்ன விளங்கவே முடியாது. நாம எப்படி விளங்கி இருக்கோமோ அப்படி ரசூலுல்லாஹ் இல்லை. நாம எப்படி விளங்கி இருக்கோமோ அப்படி ரசூலுல்லாஹ் இல்லை. நாம எப்படி விளங்கணுமோ அப்படி ரசூலுல்லாஹ் விளங்கவே இல்லை. அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசிக்கொண்டே போகலாம். குறைஞ்சது நான் 2 மணி நேரம் பேசினா தான் எனக்கு ஒரு கோர்வையா வரும். இல்லைன்னா ஷார்ட்டா பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம். நபியுடைய ஷானை எவ்வளவு நேரம் பேசலாம்? பேசிக்கொண்டே போகலாம். சஜ்ஜாதா முன்னாடி பேசுறதே, சத்தம் போட்டு பேசுறது அதபு கம்மி. அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், சஜ்ஜாதாவும் மன்னிக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? நபியுடைய மக்காம் என்ன? என்ன ஈமான், என்ன ஈமான் நபியுடைய உள்ளத்தில் இருந்ததோ அதே ஈமான், அதே ஈமானோடு வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபியுடைய கையை பிடித்து தௌஹீதை நிலைநாட்டி இஸ்லாத்துக்காண்டியும் போர் செய்து கபருக்கு போகல சஹாபாக்கள். நபியுடைய ஈமானை நெஞ்சிலே சுமந்து அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு அல்லாஹு அக்பர் என்ன சொல்ல உலகத்தை ஆண்டு காமிச்சாங்க சஹாபாக்கள். ஒரே ஒரு சஹாபியுடைய செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சாத் இப்னு அபி வக்காஸ் ரஸியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு போருக்கு போறாங்க. போகும்போது கூட சஹாபாக்கள்லாம் வர்றாங்க. தஜ்லா நதி இடையில கிராஸ் ஆகுது. கேட்டாங்க, வாங்க நடப்போம். கேட்டாங்க மற்ற சஹாபாக்கள், சாதே இது எப்படி சாத்தியம் தண்ணியில் நடப்பது அப்படின்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு உங்களுடைய பார்வையில் இது நதி, என்னுடைய பார்வையில் ஒரு டிராப் வாட்டர் தான். என்ன ஈமான்! நடந்து காமிச்சாங்க. தஜ்லா நதியிலே நடந்த ஒரே சஹாபி சாத் இப்னு அபி வக்காஸ் ரஸியல்லாஹு தஆலா. எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? ஒரு போருக்கு போறாங்க. ஆப்போசிட்ல 7000 பேர். எத்தனை பேரு? ஆப்போசிட்ல 7000 பேரு. மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, சாது எல்லாரும் இருங்க, நான் மட்டும் போய் போர் செய்யறேன்டா. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ஆப்போசிட்ல இருக்கிறது 7000 பேர் ஆச்சே, நீங்க ஒருவர் போறங்கிறீங்களே, எப்படி சாத்தியம்? என்ன சொன்னாங்க தெரியுமா? சாத் இப்னு அபி வக்காஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யாபம் இல்லையா? மஸலுல்லதி யதுகுர் ரப்பஹு வல்லதி லா யதுகுர் ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மய்யத். சாத் இப்னு அபி வக்காஸ் ரஸியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் ஒருவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டானோ, யார் அல்லாஹ்வை அடைந்தானோ,
அவன்தான் உண்மையிலே ஹயாத்தானவன். எவன் அல்லாஹ்வை அடையலையோ, எவன் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் செத்த பிணத்துக்கு சமம். என் கண்ணு முன்னாடி இப்ப நிக்கிற 7000 பேர் செத்த பிணம். அல்லாஹு அக்பர். என்ன ஈமான் சாத் இப்னு அபி வக்காஸ், என்ன ஈமான கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பேசிக்கொண்டே போகலாம். நபியுடைய ஷான் என்ன, நபியுடைய மகாம் என்ன, நபியுடைய அந்தஸ்து என்ன விளங்கலே. அல்லாஹ் விளங்கி இருக்கிறான். என்ன நபியுடைய புகழை சொல்லாமல், நபியுடைய உயர்வை பேசாமல் என்ன செய்ய போற வாழ்க்கையிலே? ஏன் வந்தார்கள் நபி? யாருக்காக வந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபியுடைய அந்தஸ்தை விளங்க முடியலே. அதுக்கு தான் வக்கூனுமா சாதிக்கீன். நபியுடைய அந்தஸ்து வேணுமா, நபியுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டுமா, நீ வக்கூனுமா சாதிக்கீன் கூட இருங்க. நல்லவர்கள் சோபத்தில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீகத்தே முஹம்மது என்ன, அஸ்ராரே முஹம்மது என்ன விளங்க முடியும். அப்படிப்பட்ட ஜாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியிலே வந்தவர்கள் தான் அந்த நபியுடைய வாரிசாக, அந்த நபியுடைய பேரப்புள்ளையாக ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுடைய வாரிசாக வந்தவர்கள் தான் சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. எப்படிப்பட்டவர்கள் கௌசுல் ஆலம்? கௌஸ், கௌசுனா என்ன, கௌசுடைய மானா என்ன? மதத்கார், உதவி செய்யக்கூடியவர். எப்படிப்பட்ட மகாம் கௌசுல் ஆலம்? அவங்களுக்கும் மாரூஃபுல் கர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் 400 வருடம் வித்தியாசம். மாரூஃபுல் கர்கி கௌசுல் ஆலத்தை விட 400 வருஷம் முன்பாக வாழ்ந்தவர்கள். அவர்களை ஜியாரத்து செய்ய போறாங்க. யாரு? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. போகும்போது தன் ஜூத்தாவை கழட்டினாங்க. நாளேனு முபாரக்க கழட்டும் போது உள்ளேந்து அசரீர் சத்தம் வந்துச்சு. கௌசுல் ஆலமே, உங்கள் நாளேனே கழட்டாதீர்கள், அப்படியே உள்ளே வாருங்கள். அல்லாஹு அக்பர். கௌசுல் ஆலத்துடைய மகாமை விளங்கியவர்கள் மாரூஃபுல் கர்கி ரஸியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட கௌசுல் ஆலம் என்ன மகாம்? கௌசுல் ஆலம். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலே ஒவ்வொரு அவுலியாக்களுடைய கராமத்தை அல்லாஹ் காட்டினான். பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே வலிமார்கள் இருந்தார்கள். எல்லா அவுலியாக்களும் எல்லா கராமத்தை காட்டினாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. பில்கீஸுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரதுக்கு நபி கேட்டாங்க. ஜின்னு இந்த மஜ்லிஸ் முடியறதுக்குள்ள கொண்டு வரேன்னுச்சு. ஆனால் சுருக்கமா சொல்றேன், அந்த மஜ்லிஸில் இருந்த ஒரு அல்லாஹ்வுடைய நேசர் சொன்னார், கிதாபுல் மின், அவர் சொன்னார் நான் கொண்டு வரேன். எப்படி சொன்னாருங்க? நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்திற்குள், நல்லா கேட்டுங்க, கண்ணை மூடி திறப்பதற்குள் அல்ல, கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கொண்டு வந்துட்டார். சிம்மாசனம் இருக்கு, இடத்த விட்டு எந்திரிக்கல. இது யாருங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்ந்த காலத்தில் உள்ள வலிக்கு இந்த அந்தஸ்து என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள அவுலியாக்களுடைய அந்தஸ்து என்ன? முந்தைய நபிமார்களுடைய அவுலியாக்களுடைய கராமத்து துனியால மட்டும்தான், வானத்துக்கு மேலே போக முடியாது. ஆனால் கௌசுல் ஆலம் சொன்னார்கள், இஸ்ஸத் ரப்பி, சொன்னார்கள் இஸ்ஸத் ரப்பி பஅபத் ஐனி லௌஹில் மஹ்ஃபூல். இந்த வினாடி இந்த கௌசுல் ஆலம் அரிசிக்கு தாண்டி இருக்கக்கூடிய லௌஹில் மஹ்ஃபூல் பலகையை நான் பார்க்கிறேன். சையதுனா கௌசுல் ஆலம் என்ன பவர்! நபியுடைய உம்மத்தில் உள்ள அவுலியாக்களுடைய ஷான் என்ன, அந்தஸ்து என்ன! கௌசுல் ஆலம் சர்க்காரை பத்தி பேசிக்கிட்டே போலாம். அல்லாஹ் கிருபை செய்யணும். அவுலியாக்களை கொண்டாடுவோம், இருளுலக இரட்சகரை நேசிப்போம், நபியை நேசித்து உண்மையான ஆசிக்க ரசூலாக வாழ்ந்து ஈருலக வெற்றியடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.